விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நேரிலே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற IIM பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் நிந்துலார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் சார். ரொம்ப பீக் பொலிட்டிக்கல் சீசன்ல இருக்கோம். நம்ம தொடர்ந்து பாக்குறோம், தலைவர்கள் பலரின் பேச்சு இருக்கு. அதாவது மேடை பேச்சுல, பொதுக்கூட்டங்கள்ல அரசியல் கட்சிகளை, எதிரிகளை மாத்தி மாத்தி வசைப்பாடுவது, தங்களது திட்டங்களை சொல்வது, தாங்கள் செய்ததை சொல்வது அப்படின்னு பல விஷயங்கள் பாக்குறோம். இதுல இந்த எலெக்ஷன்லயே ரொம்ப டாக்கிங் பாயிண்டா வந்திருக்கிற விஷயம் இந்த ரெவடி சிஸ்டம் அப்படிங்கிற ரெவடி கல்ச்சர் அப்படின்னு பிரதமரால் விமர்சிக்கப்பட்ட விஷயம். ஃப்ரீபி ஸ்கீம்ஸ், இஷ்டத்துக்கு நம்ம எல்லாமே இலவசமா தரோம் அப்படின்ற ஒரு மாடல் ஆஃப் கவர்னன்ஸ். அது வந்து ஒரு வெல்ஃபேர்னு ஒரு கோணத்துல பார்க்கலாம், அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் தான் வந்து இன்று வந்து ஒரு விவாத பொருளா இருக்கு. தேர்தல் காலத்துல பாக்குறோம், காங்கிரஸ் கட்சி வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் கொடுக்க இருக்கிறோம், மாதம் 8500 ரூபாய் டக்கா டக்கான்னு கொடுக்க போறோம் அப்படின்ட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார். இது இந்த கல்ச்சர் இந்த நம்ம 2024ல கரண்ட்லி we are socialism is the only way forward. ஸோ அருண், சில டாபிக்ஸ்லாம் இல்லை, நம்ம நினைப்போம் ஓகே இதோட இது யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இந்த டாபிக் ஓவர் நினைப்போம். திடீர்னு எதுவும் அது வந்து உயிர்ப்பித்து வருவது. ஓகே, இதெல்லாம் வந்து 1954லயே ஆரம்பிச்சது. ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் போட்டாங்க, சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்லாம். ஓகே, ஸோ அப்போ காமராஜ் எல்லாம் கூட இருந்தார், நேரு இருந்தார், எல்லாரும் பிரைம் மினிஸ்டரா இருந்தார் அவரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கொள்கை வந்து 1991 வரையில் நடந்தது. ஐ மீன் மன்மோகன் சிங் இந்த வரையில் அந்த பாலிசி ஃபாலோ பண்ணிருந்தோம். அப்போதான் நேஷனலைஸ் பண்ணாங்க பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கூட விடல. ஓகே, இன்ஃபேக்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச போது எல்லாமே பிரைவேட் செக்டர்ல தான் இருந்தது. ஈவன் ரயில்வேஸ் கூட பிரைவேட் செக்டர்ல தான் இருந்தது. ஓகே, எஜுகேஷன் பிரைவேட் செக்டர்ல இருந்தது. ஓகே, ஹெல்த் கேர் பிரைவேட் செக்டர்ல இருந்து அப்படிதான் இருந்தது. ஓகே, அந்த 1956 அதுல இருந்து ஆரம்பிச்சது. இந்த 55 மேலதான் இந்த பொது உடைமை நேஷனலைசேஷன், ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் நேஷனலைசேஷன் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் நடத்தி அப்புறம் வந்து பிரைவேட் செக்டரை எக்ஸ்பேண்டே பண்ண விடல 1991 வரை, 1991 வரை. ஓகே, ஸோ அதோட எஃபெக்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, அதாவது என்னென்ன இன்எஃபிஷியன்சி, அப்புறம் ஸ்லோ டெவலப்மெண்ட், இன்னும் 4% டெவலப்மெண்ட், இவங்களோட ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் நான் மிஸ்டைரக்டட் பாலிசின்னு சொல்லுவேன் காங்கிரஸோடது. ஓகே, அது போய் ஹிந்து குரோத் அப்படின்ட்டாங்க. அதை அந்த 4%, 3.5% பண்றது இவங்க, பட் பேர் வந்து ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் அப்படின்னாங்க. ஒரு எக்கானமிஸ்ட் சொன்ன, ராஜ்கிருஷ்ணா நினைக்கிறேன் அவரு. ஓகே, ஸோ அதுலேருந்து 91லேருந்து வெளியில வந்தோம் நம்ம. அவர் காங்கிரஸ் தான் லிபரலைஸ் பண்ணாங்க, லைசன்ஸ்லாம் அலோவ் பண்ணாங்க பொது உடைமையிலேருந்து. அதுக்கப்புறம் நேஷனலைசேஷன் எதுவும் நடக்கலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1991க்கு அப்புறம் ஓகே, எங்கேயாவது ஸ்டேட் லெவல்ல ஏதாவது நேஷனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது தவிர எனக்கு பெருசா இன்ஃபேக்ட் பிரைவேட்டைசேஷன் இருக்கு. பிரைவேட்டைசேஷன் எப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் வந்து டீலிஸ்டிங் அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அப்புறம் 2000 எகெயின் வாஜ்பாய் டயத்துலயும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அவங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2014ல இருந்து மோடி இன்னொரு பாதையில எடுத்துன்னு போன, அது குஜராத் மாடல் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது growth with டெவலப்மெண்ட். ஓகே, அதாவது growth இல்லாம இந்த ஃப்ரீபீஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஒரு தடவை நான் எழுதியிருந்தேன். ஓகே, என்ன எழுதியிருந்தேன்னா,
முதல்ல காமராஜ் பண்ணின டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த இனிஷியல் டெவலப்மெண்ட் இருந்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு ஒரு டெவலப் ஸ்டேட்டா ஆக்கிட்டு. ஓகே. அதே மாதிரியே இண்டிபெண்டன்ஸ் டயத்துலயும் 3 மாகாணம் தான் டெவலப்டா இருந்தது. 3 சிட்டின்னு சொல்லலாம். இன்னும் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா. கல்கட்டா என்னாச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓகே. அதுலேயும் காமராஜர் பப்ளிக் செக்டர்லாம் கொண்டு வந்தாரு, பிரைவேட் செக்டர் வந்தது, நல்லா வந்தது. அது அப்புறம் வந்து ஐ மீன் கருணாநிதி டைம், கலைஞர் டைமும் சரி, மேடம் டைமும் சரி, நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்தது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வந்து நோக்கியா அது மாதிரி கம்பெனி வந்தது. அதுதான் நம்மளுக்கு ஒரு குஷன் கொடுத்தது இந்த மாதிரி மிட் டே மீல்ஸ் நடத்துறதுக்கு, இல்லை வேற ஃப்ரீ பீஸ் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம். ஓகே. அது ஒரு பாயிண்ட். ஸோ இதை என்ன பண்ணியிருந்தோம் இத்தனை நாளா வந்து மோடி என்ன பண்ணியிருந்தார், முதல்ல growth வரட்டும், அதாவது டபுள் டிஜிட் growth வந்தாதான் நம்மளால இந்த மாதிரி இன்னும் இதெல்லாம் ஃப்ரீ பீஸ்லாம் தர முடியும். நம்ம ஃப்ரீ பீஸை விடுங்க, மக்களுக்கு சப்போர்ட்டே. சப்போஸ் கோவிட்ல எவ்வளோ சப்போர்ட் தந்தோம், ஃப்ரீ இன்ஜெக்ஷன் எந்த கண்ட்ரியாலுமே கொடுக்க முடியல, டெவலப்டு கண்ட்ரியால கூட கொடுக்க முடியல ஃப்ரீ இன்ஜெக்ஷன். ஓகே. அவங்க ஆக்சுவலி தே பே த்ரூ நோஸ் அப்படிம்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து கட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு அப்போ வேலை கூட கிடையாது. ஆனா நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு ஃப்ரீ இன்ஜெக்ஷன் இன்னும் 3 தடவை கொடுத்தோம். இன்னும் அது மாதிரி வெளிநாடுகளுக்கும் பல நாடுகளுக்கும் நம்ம ஃப்ரீயாவும் கொடுத்திருக்கோம், கமர்ஷியலாவும் கொடுத்திருக்கோம். கரெக்ட். அதையும் அவங்க வந்து ப்ராஃபிட்ல ஊத்தாங்க மற்ற கண்ட்ரிலாம். ஓகே. இந்த பிரைவேட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ராக்ஷன் நல்லா தான் போயிட்டு, திடீர்னு இந்த டிபேட் வந்ததுன்னு தெரியல. ஓகே. செகண்ட் திங் இஸ், இப்போ இது என்னாச்சுன்னா, இது வந்து தாராள மனப்பான்மை சொல்ல முடியும், இது ஒரு கையாளாகத்தனம்னு சொல்லு. அதாவது உங்கள்கிட்ட வேற பாலிசி இல்லை, வேற ப்ரோக்ராம் இல்லைன்னு உடனே ஃப்ரீபி. ஓகே. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஓட்டுக்கு கேஷ் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லுவேன் இந்த ஃப்ரீபி பாலிசி. கேட்டீங்க, இதுக்கும் என்னை பொறுத்தவரையில் சம்மந்தம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஃப்ரீபீஸ்க்கும் ஓகே ஊக்கத்தொகைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். இன்சென்டிவ் சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஒரு மாணவனை வந்து படிக்க வைக்கணும்னா என்ன பண்ணலாம், நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம், இல்ல ஸ்கூல் செட்டப் பண்ணலாம், இல்ல அவனுக்கு ஸ்கூல் பஸ் பாஸ் கூட கொடுக்கலாம். ஆனா ஒரு பாஸ் தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ் 24 hours நீ ஆல் ரூட் பாஸ்ன்னு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, அவன் ஸ்கூலுக்கு ஏன் போவான் அவன். ஓகே. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஃப்ரீ பீஸ்க்கும் ஊக்கத்தொகைக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஃப்ரீ இன்னும் இது தரோம். சப்போஸ் நீங்க ஊக்கத்தொகை தரீங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க ஃப்ரீ பவர் கூட கொடுக்கலாம். பட் எல்லாருக்கும் ஃப்ரீ பவர் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேப் ஓப்பன் பண்ணிட்டு போவோம், லைட் ஆன் பண்ணிட்டு போவோம், அதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ உங்களுக்கு பவர் ஃப்ரீனா என்ன பண்ணுவீங்க, ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க, லைட் 24 hours எரிஞ்சுட்டு இருக்கும் நம்மளுக்கு. இது ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஊக்கத்தொகை அதாவது இன்சென்டிவ்ஸ்க்கும் ஃப்ரீ பீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, ஃப்ரீ பீஸ்க்கு காஸ்ட் இருக்கு. காஸ்ட்னா இந்த பட்ஜெட் சொல்லலன்னா, இப்போ ஹைதராபாத்ல வந்து என்னாச்சு, அவங்க ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்ததுனால எல்லாருக்கும் ஆல் ரூட் பாஸ், மெட்ரோ சர்வீசஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. 50% கரெக்ட் புல்ட் அவுட். ஓகே. ஒரு சின்ன எங்கேயோ ஒரு யூடியூப்ல பார்த்து தமிழ்நாட்டில் தான் நடந்தது. லேடிஸ்லாம் வந்து இது வெறுக்கிறாங்க. ஏன் சொல்றாங்க, எங்க வீட்டுல அவர் வந்து ஆட்டோ நடத்திருந்தாரு, இப்போ அவர் ஆட்டோக்கு வந்து இன்னும் வரதே இல்லை, சவாரியே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பாக்குறோம். இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம்ஸ்னால மோஸ்ட்லி அஃபெக்டட் பார்த்தோம்னா ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் கேப், அவங்க மாதிரி பிரைவேட்டா ஒரு வெஹிக்கிள் ரன் பண்றவங்க, அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்னு வந்து டைரக்ட் பட்ஜெட் காஸ்ட், இன்னொன்னு வந்து எக்கனாமிக் காஸ்ட். இதெல்லாம் இந்த பிடிஆர் மாதிரிலாம் கூட பேசியிருக்காரு, அவருக்கெல்லாம் தெரியும், அவர் தெரியாது இல்லை இதெல்லாம். மூணாவது எக்கனாமிக் காஸ்ட் என்னாச்சு, பஸ் சர்வீசஸ்லாம் மோசமாச்சு. ஓகே. என்னாச்சு, பஸ் கீழே விழுறது, சீட்டு கீழே விழுறது, ஸ்டெப்ஸ் கீழே வருது. ஐ மீன் லைஃபே த்ரெட்னிங்கா இருக்கு இதெல்லாம். இந்த மாதிரி இப்போ பஸ்ல போறதுக்கே பயப்படுவாங்கல்ல, இந்த மாதிரி நடந்ததுன்னா. ஓகே. ஸோ சர்வீஸ் இன்னொரு 5 வருஷம் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் சர்வீஸே இருக்காது அப்புறம். ஓகே. இன்ஃபேக்ட் நாங்க ஒரு தடவை சர்வே பண்ணினோம், ஐஎம் பெங்களூர்ல 20,000 பேருக்கு சர்வே பண்ணினோம். ஆந்திரால கர்நாடகால சர்வே பண்ணோம். ஓகே. உங்களுக்கு வந்து சப்சிடைஸ் பஸ் சர்வீஸ் வேணுமா இல்ல நல்ல பஸ் சர்வீஸ் வேணுமா, பட் வித் ஃபேர்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்க ஃபேர் கொடுக்க ரெடியா இருக்கோம், நல்ல பஸ் சர்வீஸ் வேணும், ரெகுலர் பஸ் சர்வீஸ் வேணும் நாங்க, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க. ஓகே. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு கூட பஸ் சர்வீஸ் கிடைச்சிடுங்க, ரூரல் ஏரியாஸ் இருக்காங்களே அவங்க சொல்ல எங்களால் ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு சர்வீஸே இல்லை அப்படின்றாங்க.
மார்னிங் ஒரு சர்வீஸ் வரும், ஈவினிங் ஒரு சர்வீஸ் வரும், அது எங்களுக்கு பத்தாது அப்படின்னாங்க. 20,000 பேர் நான் சொல்றேன் இன்னும் சர்வே பண்ணினோம் நாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிஸ் பாலிசின்னு சொல்லி, மிஸ்டைரக்டட் பாலிசி, அதாவது ஒரு தவறான பாதையில போற பாலிசி. இதோட லாங் டேர்ம் இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க பாக்குறீங்களே இப்போ கர்நாடகால வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்லேயே டெபிசிட் பட்ஜெட் ஆயிடுச்சு இதனால. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கும் தெரிஞ்சது, அவங்களுக்கும் தெரிஞ்ச கடைசியில என்ன சொல்லுவேன்னா ஒரு பாயிண்ட், அதனால தான் சொல்ல வந்தேன் விமன்னால. நாங்க இது கேட்கவே இல்லை எது கொடுக்குறாங்கன்ற. அதாவது ஃப்ரீபி அனதர் ஆஸ்பெக்ட் வந்து கேட்காமே கொடுக்குறது. இப்போ யாருக்கா அவங்களுக்கு உதவி செய்யணும்னா கூட அவங்களுக்கு எது உபயோகப்படுமோ அது செய்யலாம். நீங்க அவங்களுக்கு பெரிய உபயோகமும் இல்லை, அவங்க கேட்கவும் இல்லை, அதை போய் வலுக்கட்டாயமா செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு பொருளாதாரமே சொல்ல மாட்டாது. என்னன்னு சொல்றதுங்க, அது வந்து வெறும் ஒரு தானம் சொல்லலாமே தவிர அதுல ஒண்ணு பொருளாதார கொள்கையே இருக்க மாதிரி தெரியல எனக்கு எதுவும். ஓகே, இதுல நம்ம பாக்குறோம் இது ஒரு கல்ச்சர்ன்றது வந்து எல்லா கட்சிகளும் வந்துச்சு. ஒரு காலத்துல நம்ம லோஹியா பார்ட்டிஸ் மட்டும்தான் சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ், காங்கிரஸ்ன்றது ஒரு சென்டர் ரைட், பிஜேபி இஸ் ரைட், சிவசேனா இஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படின்னு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிருப்போம், கம்யூனிஸ்ட் லெஃப்ட் அப்படின்ட்டு. பட் இப்ப பாக்குறோம் காங்கிரஸ் வந்து சென்டர் லெஃப்ட்டுக்கு போயாச்சு, சோசியலிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் லெஃப்ட்ல இருக்காங்க, கம்யூனிஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரீம் கம்யூனிசம் பேசுறாங்க. அண்ட் பிஜேபி known for its Gandhian socialism evolved as a capitalist party, now back to its old form அப்படின்னு விமர்சிக்கப்படக்கூடிய இந்த இப்படியே தான் விமர்சிக்கிறாங்க. பிஜேபி இப்படிதான் வெல்ஃபேரிசம்ன்ற பேர்ல நிறைய இலவச திட்டங்களை கொடுக்குறாங்களே, மத்திய பிரதேஷ்ல வந்து 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்களே, 1250 இதாக்கிட்டோம், அடுத்து 3000 மாத்துவோம்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒடிஷா தரும் சொல்றாங்க சார். இப்போ லேட்டஸ்ட் வாக்குறுதி 50,000 கேஷ் வவுச்சர் ஃபார் ஒன்லி ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ் வவுச்சர் ஜேபி நட்டா அறிவிக்கிறார். இது எல்லாருமே ஏத்துக்கிட்டு போனா நம்ம எப்படி போறது, பொருளாதாரத்தை எப்படி காக்கும்? கரெக்ட். ஐ மீன் ஐ திங்க் தி ப்ராப்ளம் இஸ் எல்லாம் வந்து மோர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லு, எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஈவன் பிஜேபிக்கு கூட. ஓகே, ஷார்ட் டர்ம் பிளான்ஸ்னா லார்ஜர் விஷன் என்ன இருக்கு? ஷார்ட் டேர்ம் கூட பரவாயில்ல. இப்போ நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்மளுக்கு நியூட்ரிஷன் யாருக்கா கொடுக்கணும், ஷார்ட் டேர்மா தான் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் நம்ம ஷார்ட் டேர்மா கொடுக்கறது வந்து லாங் டேர்முக்கு வந்து ஒரு யூனோ அதை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க நடக்கும்னா அது தேவை. அது வந்து இன்னும் மோசம் தானே அது இல்லையா? இப்போ ஷார்ட் டேர்மா ஒருத்தர் ஸ்டெராய்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டெராய்டே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஓகே, அது அவர் உடம்புக்கே கெடுதல் அது. ஓகே, அது மாதிரிதான் இந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ரீபீஸ் வந்து ஸ்டெராய்டு மாதிரி எடுத்துக்கோங்க. கோவிட் போது கொடுத்தோம்னா தேவைப்பட்டது. ஓகே, பட் அதே அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம்னா இட்ஸ் லைக் ஸ்டெராய்டு கண்டினியூ பண்ற மாதிரி தான். ஓகே, பிஜேபி கேபிட்டலிசம்னா அவங்க கேபிட்டலிசம் என்னன்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க, இந்த காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கோங்க, டிஎம்கே பார்ட்டி எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் இம்ப்ளிசிட்லி இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஈவன் சன் டிவிலாம் கூட நடந்துட்டு இருக்கு, சன் குரூப்லாம் கூட நல்லா இண்டஸ்ட்ரியலைஸ் பண்றாங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தம். ஓகே, சவுத்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் குரூப் சொல்லலாம் அதை. ஆனா அதே சமயத்துல அவங்கள வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சின்னர்ஸ் மாதிரி பேசுவாங்க, பாவம் செய்யற மாதிரி. ஓகே, வேற பிஜேபி அது நம்பிக்கை கிடையாது. பிஜேபி இண்டஸ்ட்ரீஸும் கான்ட்ரிபியூட் பண்றதுங்கிறது அவங்களோட கொள்கை. ஓகே, டெவலப்மெண்ட் இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம ஃபேவர் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் போருக்கு ஃபேவர் பண்ணலங்கிறது காங்கிரஸோட கொள்கை. தோ இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது. ஓகே, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியோட பிரசன்ஸே அவங்க வந்து கேள்விக்குறி ஆக்குறாங்க, அது நல்லது கிடையாது. ஓகே, பட் பிஜேபி வந்து இண்டஸ்ட்ரியும் தேவை, டெவலப்மெண்ட்டும் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் மோடிஜி என்ன பண்ணாருன்னா, growth-ம் இருக்கணும், டைரக்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கணும்னு அவர் யோசிச்சார். டிபிடி. ஓகே, அது நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணினார் அது. ஓகே, ஸோ உங்களுக்கு கேஸ் வந்துடும், அப்புறம் உங்களுக்கு வேற பெனிஃபிட்ஸ்லாம் வந்துடும், டைரக்டா உங்க அக்கௌண்ட்கே வந்துடும். ஓகே, அதுவும் இட்ஸ் ஓகே. பட் இவங்களுக்காக போட்டி போட்டு அவங்களும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு எகென்ஸ்டாவே போற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட கொள்கைக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து பிஜேபியை தொடர்ந்து ஷூட் பூட் கீ சர்க்கார்னு விமர்சிச்சுட்டு வந்தது. சோ அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வதற்காக பிரதமருக்கு ஒரு சில கார்பரேட் அதிபர்களுடன் மட்டுமே தான் ஒரு நட்புறவு இருக்கு, அவங்க தான் மெயின், அவர்களுக்காக தான் அரசு நடத்துகிறான்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். இது போன்ற குற்றச்சாட்டுகள் பாஜகவை இந்த லைனவே மாத்துறதுக்கு ஒரு புஷ் பண்ணிருச்சு.
சி அது வந்து எப்படியோ அந்த இமேஜ் வந்துட்டு பிஜேபிக்கு. பட் ஒன்னு சொல்றேன், நான் ஈவன் இந்திரா காந்தி காலத்துல கூட நான் அப்போ வந்து மாணவனா இருந்தேன். அப்போ கூட டாடா பிர்லா இப்ப அம்பானி அடானின்றாங்க. அதுல ஒண்ணு மாறுதலே இல்லை. அப்பவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்ப ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே, அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த கட்சி இந்த பிஜேபி பொறுத்தவரை. ஓகே, பட் அதுக்காக போர் ஏழைகளுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நிறைய பண்ணியிருக்காங்க, ரீஜனலாவும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் எந்த அதாவது ரொம்ப பின்பற்ற ஒரு 100 மாவட்டங்களுக்கும் அவங்க ஃபோக்கஸ்டா பண்ணினாங்க அது மாதிரி. ஓகே, அதே மாதிரி இன்ஃபேக்ட் வாஜ்பாய் டயத்துல கூட அந்தோதியான்னு ஒரு இன்னும் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு. அதாவது ஒரு கிராமத்துலயும் போரஸ்ட் 5 ஃபேமிலி. ஓகே, அது எது போரஸ்டோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி. ஓகே, இப்ப என்ன பிரச்சனைனா இது மாதிரி கேஷா கொடுத்து எல்லாரையும் ஸ்பாயில் பண்றதுதான். அங்கதான் சொன்னேன், ஒரு கேஷ் ஃபார் ஓட்டு மாதிரிதான் இதெல்லாம். ஓகே, இதுல இருந்து பாஜக வந்து தவிர்த்து நின்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். பட் அவங்களுக்கு ஒரு கால் இதனால மக்கள் வந்து அட்ராக்ட் ஆறவங்களோன்னு ஒரு பயம் வந்திருக்கலாம் பிஜேபிக்கு. ஓகே, ஸோ அது வந்து அவங்க மேபி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம், பட் லிமிட்டட் லெவலோட நிறுத்தினா நல்லது. ஏன்னா இது வந்து போட்டியில் இறங்கினாங்க வச்சுக்கோங்க, இதுல அப்புறம் நம்மளோட கண்ட்ரிக்கு தான் நல்லது இல்லைன்னு சொல்றேன், நம்மளோட தேசத்துக்கு. இதுல நம்ம பாக்குறோம் கர்நாடகால காங்கிரஸோட இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. தோ பினான்சியலா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க வெற்றி பெற்றாங்க. எலெக்ஷன்ல தேர்தல் களத்துல வெற்றி பெற்றாங்க இந்த வாக்குறுதிகளை சொல்லி. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இதே மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு, அது உட்பட இந்த ஃப்ரீ பஸ் உட்பட எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்கறது உட்பட பல வாக்குறுதிகளை கேரண்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க வந்து ஹிமாச்சல்ல ஆட்சி பிடிச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இது தெலங்கானாலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ அப்படின்றப்போ இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியிலையும் போயிடுச்சு. மக்களுக்கும் வந்து கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு, நம்ம ஃப்ரீயா கிடைச்சா நம்ம காசு தானே அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்களா? இல்ல மக்கள் வந்து இதை வேண்டாம், நமக்கு வந்து டெவலப்மெண்ட், ரோடு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வீட்டுக்கே வாட்டர் பைப் வேணும், கனெக்ஷன் வேணும், இது வேணும், இன்டர்நெட் வேணும் அப்படின்ட்டு ஒரு டெவலப்மெண்ட், ரியல் டைம் டெவலப்மெண்ட்டுக்கு ஆசைப்படுறாங்களா? வாட் த காமன் பப்ளிக் ஃபீல்? கரெக்ட். ஸோ இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, இது மாதிரி நீங்க ஒரு ரவுண்ட் தான் பண்ண முடியும், எலெக்ஷன் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்க வரதுக்குள்ள ஸ்டேட் வந்து பேங்க்ரப்டா இருக்கும், போண்டியா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ஆந்திரா, தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஆயிட்டு இருக்கு அது மாதிரி, டெபிசிட் பட்ஜெட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே, பட் அவங்க ஒரு நல்ல வேலை பண்றாங்க இந்த காங்கிரஸ். ஓகே, 2 ஸ்டேட்லயும். பட் அங்கதான் பிஜேபி ஃபெயில்யூர் சொல்லுவேன். ஓகே, டெபிசிட்லாம் வந்தது இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களால டெவலப்மெண்ட் பண்ண முடியல, என்ன எங்களால சென்ட்ரல் லேண்ட் ஃபண்ட் வரல அப்படின்ட்டாங்க. அது கையாளாகத்தன்ட்டு அப்படியே பிஜேபி தலையில போட்டாங்க. அது ஆக்சுவலி இது இவங்களோட பிரச்சனை, இது இவங்க கிரியேட் பண்ண பிரச்சனை. அதை வந்து ஈவன் நிர்மலா சீதாராமன் கூட கிளாரிஃபை பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை கூட நிறைய இதில் பேசியிருக்கிறதுனால. பட் அந்த இமேஜ் என்னமோ அது ஓட்டின்றது பிஜேபி மேல. அதை வந்து எப்படியாவது அவங்க வந்து எக்ஸ்பிளைன், விவரிக்கணும் மக்களுக்கு. ஓகே, இல்லைன்னா மக்கள் கூட நம்ப ஆரம்பிச்சிடும், ஓஹோ அங்கே என்ன ஃபண்ட் வரல, அதனால தான் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு. ரியாலிட்டி என்னன்னா, இப்ப ஏதாவது உங்களுக்கு மெட்ரோவே வேணும்னா சென்ட்ரல் ஷேர் இருக்கும், ஸ்டேட் ஷேரும் இருக்கும். ரோடுனாலும் சென்ட்ரல் ஷேர், ஸ்டேட் ஷேர்லாம் இருக்கும். பட் இதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்டேட் ஷேரே உங்களால கொடுக்க முடியல. இல்ல சென்ட்ரல்ல இருந்து வர ஃபண்டு கூட இந்த ஃப்ரீ பில போயிடுது, இல்ல சேலரியில போயிடுது அப்படின்னா, அதனால்தான் டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்ல. பிஜேபி அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தவறிட்டா, இல்ல அது அந்த பாயிண்ட் வந்து இன்னும் கன்வே ஆகலையா சரியா, இல்ல மக்கள் புரிஞ்சிக்கலையா, என்ன காரணம்னு தெரியல. பட் அந்த பழியிலேருந்து இவங்க தப்பிச்சுட்டாங்க, காங்கிரஸ் பார்ட்டியும் சரி, டிஎம்கே பார்ட்டியும் சரி. ஒரு இம்பாக்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் பட்ஜெட் போது தெரிஞ்சிடும் அவங்களோட இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இவரே சொல்றாரு, ஐ திங்க் எங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் டிகே சிவகுமாரே சொன்னார், எனக்கு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஓகே, ஸோ அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அவங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மாகாணத்தோட பிரச்சனை, ஃப்ரீபி பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜிஎஸ்டி ஷேர் வரல, அது வரலன்னு சொல்லணும், அதனால கிடையாது. இது வர வேண்டிய ஷேர்லாம் வந்துட்டு, இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே, இவங்க தான் எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அது மீறி லோன் வேற இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் வேற வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஸோ அவங்க மக்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் கேட்கணுமே தவிர,
ஜிஎஸ்டி வரல, ஜிஎஸ்டி அது ஒரு 10,000 கோடி வரும். அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்க ஆஃபர் பண்ற ஃப்ரீ பீஸ் அது எல்லாம் இன்னும் டயத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு ஜிஎஸ்டி தான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்னு கேளுங்க, ஏன் டயத்துல வருதுன்னு. முன்னாடி 1 lakh இருந்தது, 1 lakh crore மந்த்லி. அப்போ வந்து சென்ட்ரல் பட்ஜெட்டையும் இன்னும் மீட் பண்ணிட்டு ஸ்டேட் பட்ஜெட்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த சர்ப்ளஸ் இல்லை. இப்போ 2 லட்சம் கோடி வருது. 2 லட்சம் கோடின்ற தாராளமா ஸ்டேட்டோட ஷேர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, ஷேர் பிரச்சனைன்னு. ஒரே பிரச்சனை இவங்களோட ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் இவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட். அது பாருங்க, யூபியில எப்படி அவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ண முடியுது அவரால். அதே ஸ்டேட் எப்படி இந்த ஸ்டேட் யூபியில நீங்க போங்க, நீங்க இந்த எலெக்ஷன் டைம் முடியத்துக்குள்ள போங்க, ஒரு எல்லாத்துலயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். ஓகே, எல்லாத்துலயும் ஏதாவது டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். மக்கள் ரெக்ரூட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட், போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, எதுவுமே தடைப்படல. ஏன் அவங்களோட லோக்கல் டாக்ஸஸ் அதிகரிச்சது, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு இந்த பீரியட்ல. க்ரோத் வந்து நாய்டா, கிரேட்டர் நாய்டெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஜெர்சி, நியூயார்க்ல இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரோட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா. இதுல பிரதமர் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியோட அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சோசியலிசம்லாம் அவங்க ரொம்ப பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் மூலியமா, நீங்க சொன்னது போலவே இந்த விஷயத்தை கோட் பண்றாரு. ஃப்ரீ பஸ் ஸ்கீம் காரணமாக மெட்ரோல பயணிக்கக்கூடிய பயணிகள் திட்டம் குறைஞ்சு, பயணிகள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல விஷயங்களை ஹைலைட் பண்ணி ஆப்போசிஷன் பார்ட்டிஸோட ரெவிடி கல்ச்சர் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி அந்த ஃப்ரீபி கல்ச்சர்ஸ் ரொம்ப கல்ச்சரை விமர்சித்தார். சோ பிரதமர் அவர்கள் இப்படி ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்றாரு. வேற பிஜேபியோட ஸ்டேட் யூனிட்ஸ் வந்து இது மாதிரி கவர்ச்சிகரமா அறிவிக்கிறாங்க. பிஜேபி பிளேயிங் ஃபவுல் கேமா, டபுள் கேமா? பிஜேபி அட்லீஸ்ட் ஐ அம் ஆஸ்கிங் சென்ட்ரல் லெவல்ல பிஜேபி எப்படி இருக்கு, ஸ்டேட் இது எப்படி பாக்குறேன். மத்திய பிரதேஷ் வெற்றி வந்து அந்த ஸ்கீம் தானே 1250 அது கொடுத்தது தான் நம்ம பெண்கள் மத்தியில ரீச் கொடுத்தது, அதுக்காக. கரெக்ட். ஸோ இது எப்படி பாக்குறேன்னா, பிஜேபி கொள்கை அளவுல வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட் தான் அவங்க ஃபோக்கஸ். ஓகே, அவங்க வந்து இன்ஃபேக்ட் ரிலிஜன் கூட எங்க ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ஐ மீன் இதுதான் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸ். அது மூலமா வர சோசியலிசம் தான் அவங்க வரவேற்கிறது. அதாவது சோசியலிசம் தானே ஈக்குவல் இன்னும் ஆக்சஸ் வச்சுக்கோங்க. சோசியலிசம் எப்படி சொல்லணும், பொது உடைமைங்கிறத விட ஈக்குவல் ஆக்சஸ்க்கு என்ன சொல்ற, எல்லாருக்குமே ஒரு தகுதி இருக்கு, எல்லாருக்குமே எது எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்கு, ஈக்குவல் ரைட்ஸ் கூட சொல்லலாம். எல்லாருக்குமே உரிமை இருக்கு, எல்லாருக்குமே எஜுகேஷனுக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்குமே பெட்டர் ஃபெசிலிட்டிஸ், நல்ல வாழ்க்கை, லைவ்லிஹுட் சொல்லுவோம்ல, உரிமை இருக்கு. அதுதான் ஆக்சஸ் அண்ட் ஈக்விட்டின்னு சொல்லலாம் சோசியலிசமோட. சோசியலிசம் என்னன்னா இந்த ரஷ்யா மாதிரி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார்ல, இந்த ராகுல் காந்தி கூட சொன்னார் நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன் போது. அதுதான் நான் கேட்கணும் நெக்ஸ்ட் क्वेश्चन சார். பிரதமர் அவர்கள் இன்னொரு இடத்தையும் தொடர்ந்து கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு. ஒரே நிமிஷம். சோ அது வந்து பிரதமரோட கொள்கை, பிஜேபி கொள்கை. பிஜேபி என்ன பண்ணிட்டு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இது அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். பட் ஐ ஹோப் பட்ஜெட்டும் கன்சிடர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பட்ஜெட் கன்சிடரேஷனே இல்லாம அனௌன்ஸ் பண்றது பாருங்க, அது தவறு. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக சரி ஒரு 2% பட்ஜெட் இது மாதிரி போறதுன்னு டிசைட் பண்ணாங்க. ஓகே, அது நம்ம வந்து ஒத்துக்க வேண்டியதான். அது ஒரு நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா டெமோக்ராட்டிக் காஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே, ஜனநாயகத்தோட இது அது விலைன்னு சொல்லலாம், ஜனநாயக விலை, அவ்வளவுதான். இதுல வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கட்சி வந்து இதை வந்து ஓப்பனாவே சொல்றாங்க, போற இடத்துல சொல்றாங்க, ராகுல் காந்தி சொல்ல எக்ஸ்ரே பண்ண போறோம், யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், பானிக்கா பானி, தூத்கா தூத், பானி தண்ணியும் பானியும் கரெக்டா பிரிக்க போறோம், எல்லாருக்கும் பிரித்து எடுத்து கொடுக்க போறோம் அப்படின்னா. இனிஷியலா இது வந்து அவர்கள் சொன்னது வெளியில தெரியல. ஆனா பிரதமர் அவர்கள் பேசியதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸோட இந்த விஷயம் வந்து லூக் அண்ட் கார்னர் போச்சு. அப்படி போனப்போ என்ன ரீச் ஆகுது அப்படின்னா, சொத்துக்கள் வந்து பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா என்ன அப்படின்னா, இதுல வந்து விஷயம் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா, இது 22 தொழிலதிபர்கள் அவர்களிடம் மட்டுமே இந்தியாவின் பெரும்பாலான சொத்துக்கள் இருக்கு, அதை வந்து பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு தான் ராகுல் சொன்னாருன்னு காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வருது.
இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஹவு இட் கேன் பி ஒர்க் அவுட்? இது வந்து நம்ம சில இதெல்லாம் சொல்லுவோம்ல, இப்போ புவியீர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம், அது வந்து நேச்சர். ஓகே, இப்போ டெவலப்மெண்ட் growthலயே அது ஒரு நேச்சர் சொல்லலாம். அதாவது என்னன்னா ஒரு 10% growth இருக்கும்போது நம்மளோட அடானி அம்பானி ஃபாஸ்டா தான் வளருவாங்க. ஓகே, அது வந்து அது எக்கனாமிக்ஸ்லயே அது பில்ட்இன் சொல்லு, அது அப்படி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டாக்ஸ் மூலமா மற்ற ப்ரொசீஜர் மூலமா நம்ம வந்து டைவர்ட் பண்றோம், அவங்கள்ட்ட இருந்து டைவர்ட் பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுக்குறோம், இல்ல பாக்கி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம ஒரு தடவை அண்ணாதுரையே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் ஒருத்த பணக்காரனா இருந்தாலும் ஓகே வைரமும் கோமேதமும் டெய்லி சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, என்னதான் ரிச்சா இருந்தாலும் அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல இருந்து தான் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது, அதுல இருந்து தான் growth வருது, அதுல இருந்து தான் மக்களும் பயனடைறாங்க, அதுல இருந்து தான் டாக்ஸஸும் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. ஓகே, அதை வந்து இன்றியமையாததுன்னு பார்க்க முடியும். மேபி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அன்அவாய்டபிள் எவில் அப்படிம்பாங்க. ஓகே, கான்சென்ட்ரேஷன் வந்து அன்அவாய்டபிள் எவில் சொல்லலாம். ஓகே, பட் இப்போ ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்றதுன்னா, இன்இக்வாலிட்டி அதிகரிச்சா கூட கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க மேல மட்டத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, பட் ரிச்சா பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களாயிட்டு இருக்காங்க, அதுவும் பண்ணும் பண்ண முடியாது. பட் கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க மேல் மட்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல வந்துட்டாங்க. அதுதான் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன். அவங்கள மேல கொண்டு வருது, அப்புறம் டெவலப்மெண்ட் பண்றது. ஓகே, பட் எல்லாருக்கும் ஒரு சம பங்குன்னு சொல்ல, நான் வந்து சம உரிமை சொன்னேன், இவங்க சொல்ற சம பங்கு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரிலையன்ஸ்ல இருந்து ஒரு ஷேரு, அடானில இருந்து ஒரு ஷேரு, ஓகே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை விட்டுட்டு திருப்பி நீங்க வேற ஏதாவது மேபி டாஸ்மாக் போனா போவான், நான் அவனுக்கு ஷேர் கொடுத்தா கூட ஒரு 2 மாசத்துல செலவழிச்சிடுவான். அதையே ஒரு சேவ் பண்ண முடிஞ்ச கொடுத்தோம் வச்சுக்கோங்க, அவன் திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணா அது இன்னும் வளரும், அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ ஒண்ணு நான் என்ன சொல்றேன், இது வந்து இன்றியமையாது எக்கனாமிக்ஸ்லயே. டெவலப்மெண்ட் வரும்போது சில பேர் பயனடை செய்வாங்க. ஓகே, அவங்களுக்கு சக்தி இருக்கு, அதான் அவங்க மூலமா தான் growth, இன்வெஸ்ட்மெண்ட், டாக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது என்ன பாத்துக்கணும், இந்த ஏழையா இருக்காங்க அவங்கள வந்து மேல் மட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு, அப்படிதான் இருக்குமே பாலிசி தவிர. இதுல வந்து பிரதமர் அவர்கள் சொல்றாரு வந்து ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸோட திட்டம் வந்து மாவோயிஸ்ட் திட்டம், மாவோயிஸ்ட் அவர்களுடைய சிந்தனை தான் இந்த இதுல இருக்கு, அவர்களோட ஸ்கீம்ஸ் தான் இதுல தெரியுது அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவ்வளவு டேஞ்சரஸான விஷயமா? மோடி வந்து எலெக்ஷன் டைம் போது அவர் டிஃப்ரெண்ட் மோடி வருது. ஓகே, ஆக்சுவலி நீங்க என்ன கேட்டீங்கன்னா யாரு இவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல, ராகுல் காந்திக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் ஐடியாவே கிடையாது, டிஸ்கஸ் பண்றது கூட ஒர்த் இல்லைன்னு சொல்றேன். இந்த காலத்துல, இந்த காலகட்டத்தில் 1950ல ப்ராப்ளி 1950ல வேணா நம்ம இது இன்னும் சர்ச்சையா நம்ம இன்னும் விவாதித்துக்கலாம். இப்போ விவாதத்துக்குரிய பொருள் கூட கிடையாது இதெல்லாம். பட் பிஜேபி என்ன பண்றாரு, லட்டாட்டம் அவங்களுக்கு ஒரு நோபால் போட்டீங்க வச்சுக்கோங்க. மோடி என்ன பண்ற, இந்த டயத்துல தான் 6 ஆக்ஷன் போறாரு. இதே ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, இதை இக்னோர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பாப்பாரு. ஆல்ரெடி நான் சில அதிகாரிகள் தான் பேசியிருந்தேன், நான் இந்த ஒரு 10 days முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தேன் எல்லாத்தையும். அவங்களாம் ஃபர்ஸ்ட் 100 நாள் என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் என்ன பண்றது, இன்னும் அது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர பிளான்ஸ்லாம், ஏன்னா பிளான் சொல்லியிருப்பாரு, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி. ஓகே, இதெல்லாம் சீரியஸாவே எடுத்துட்டு இருக்க மாட்டாரு அவரு. பட் எலெக்ஷன் டயத்துல அவருக்கு இது மாதிரிலாம் நோபால் கொடுத்தா இல்ல, கண்டிப்பா அதை வந்து ஸ்டேடியம்ல இருந்து வெளில அடிச்சிடாரு அவர். அது மாதிரிதான் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸ்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய பொருள் கூட கிடையாது. இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம வந்து 2024ல இருக்கோம், 2024ல இருக்கோம் நம்ம. ஓகே, அப்படிதான் எடுத்துக்க முடியும். பட் இவங்க வந்து அதை சீரியஸா பேசி மக்கள் கூட ஏமாறலாமே, அதை நம்பி கூட மக்கள் ஏமாந்து ஓட்டு போடலாம்ல. ஸோ அதனால இதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டியதான். இது வந்து இவர் பெருசா சொல்லிட்டாரு, அவர் பெருசா பதில் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கிறது இல்லை எதையுமே. இது வந்து இந்த எலெக்ஷன் நம்மளோட துரதர்ஷன் என்னன்னு, எலெக்ஷனே 45 நாள் ஓடுறது. இந்த 45 நாள்ல எப்படி இருக்குன்னா, அடுத்த 5 year பிளான் இப்பயே போட்டுருவாங்க போல 2 பார்ட்டியும். ஓகே, ஆனா அது மாதிரி என்னைக்குமே நடந்தது கிடையாது. ஓகே, ஸோ இந்த 24 days வந்து ஒரு IPL சீசன் மாதிரி பார்க்கணும் நீங்க, ஒரு எலெக்ஷன் சீசன் மாதிரி. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன பாலிசி அனௌன்ஸ் பண்ண போற அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. இன்ஃபேக்ட் RBIல ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு,
பிரதான் மந்திரி அப்ப சொன்னாரு, நீங்க ரெடியா இருங்க, நான் 24ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. ஓகே, ஸோ அவங்க ஏதாவது தயார், ஐ மீன் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட லெவல்ல. ஓகே, ஸோ அவர் பண்ண போறது வேறையா இருக்கும் இந்த ஃப்ரீ இன்னும். பட் எலெக்ஷன் டயத்துல நேரேட்டிவ்ஸ் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர இது நான் ஒரு பெரிய பொருளாதார கொள்கையா எடுத்துக்கல, 2 பார்ட்டியோட கொள்கையாவும் நான் எடுத்துக்கல. ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. இதெல்லாம் ஐ திங்க் மக்களுக்கு போய் சேரணும். ரொம்ப நன்றி. நன்றி சார்.